இந்த அரசியல் அமைப்பு சட்டமே இயங்குறதுக்கு காரணம் ஆர்டிகல் 21க்கும் 22க்காக தான். ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த மொத்த அரசியலமைப்பு சட்டமே இயங்கிட்டு இருக்கு. No person who is arrested shall be denied the right to consult a legal practitioner of his choice. இங்க ஏதாவது சாய்ஸ் இருக்கா? அதாவது யார் அக்யூஸ்ட் லீகல் கவுன்சிலா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல. அட்வொகேட்ஸ் லீகல் பிசினஸ்ல இல்ல, அட்வொகேட்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அட்வொகேட்டுங்கிற ப்ரொஃபஷனல் லீகல் அட்வைசர் கிடையாது, லீகல் கவுன்சில். ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்டை தான் லாயர் பயன்படுத்தி பிரிசனை பார்க்குறாங்க. ஸோ இதில் அந்த ஹெட்லைன்ஸ் பார்க்கும்பொழுது, பேப்பரில் வந்த ஹெட்லைன்ஸ் பார்க்கும்பொழுது, சர்க்குலரை பார்க்கும்பொழுது சொசைட்டியில் லாயர்ஸை பற்றி தவறான அபிப்பிராயம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரைட் ஆகப்பட்டது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் யாருக்கு? அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு லீகல் ரெமெடியா. அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த லாயர்ஸ். அரெஸ்ட் ஆகும் பொழுதே வக்கீல் கூட இருக்க மாட்டாரு. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வக்கீலே தேவையானு. எப்படி அவருக்கு தெரியும் வக்கீல் தேவை? எல்லா அக்யூஸ்டுமே வக்கீல் தொடர்புல இருப்பாங்க. தமிழ்நாடு பிரிசன் மேனுவல்லே லீகல் பிசினஸ் சொல்றது டெஃபினட்டா ரைட் கிடையாது. இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்லாஃபுல் வேர்டு அது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் Adv.Dr.M.Sathya இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், ரீசெண்டாக தமிழ்நாடு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணதை பற்றி த ஹிந்து ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சார். அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்வொகேட்ஸ் அடிக்கடி குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளை ஜெயிலில் போய் சந்திக்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நவநீத், இந்த சர்க்குலர் ஆகப்பட்டது ஆஃபீஸ் ஆஃப் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் ஆகப்பட்டது சர்க்குலர் நம்பர் 004-568 கிரைம் 4/3/2024 அப்படிங்கிற அந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் ஆகப்பட்டது டிபார்ட்மெண்ட்டோட சர்க்குலர். பட் இந்த சர்க்குலர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்னென்னா, ஒருத்தர் கேஸில் அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அரெஸ்ட் ஆனவங்க ப்ரிசனுக்கு போயிடுறாங்க. 2 டைப் ஆஃப் கஸ்டடி இருக்குது. ஒன்று போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்ததுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது புரிஞ்சாதான் இந்த சர்க்குலருடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் புரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதா இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன்னா இப்போ சட்ட மாணவர்கள், லாயர்ஸ் எல்லாருமே அடிப்படையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்டையர் லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி இதை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த சர்க்குலர் ஜஸ்ட் சர்க்குலராக மட்டும் இல்லை, இது ஹிந்து ஆர்டிக்கலாகவே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஹிந்து ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்லைன்ஸ் என்ன ஹெட்லைன்ஸ் வந்திருக்குன்னா, டிஜிபி ஃபிளாக்ஸ் லாயர்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி மீட்டிங் அண்டர் ட்ரையல்ஸ் இன் ஜெயில்ஸ் அப்படின்னு ஹெட்லைனில் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஹெட்லைனை பார்த்த உடனே நான் அந்த ஹெட்லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 6 அந்த ஆர்டிக்கல் வந்திருந்தது. அந்த ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பித்தேன். பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஹெட்லைன் டிஜிபி ஃபிளாக்ஸ் லாயர்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி மீட்டிங் அண்டர் ட்ரையல்ஸ் இன் ஜெயில்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே மேபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரொசீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரிசனில் இத்தனை ஹவர்ஸ்க்குள்ள தான் பார்க்கணும். ஜென்ரலாக ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகிட்டாரு, ப்ரிசனில் இருக்காருன்னா 2 விதமான அக்யூஸ்ட் இருக்காங்க. அக்யூஸ்ட் who is under investigation, அக்யூஸ்ட் ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது சார்ஜ் ஷீட் போட்டு அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல், 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 செட் ஆஃப் அக்யூஸ்ட்டை பிரிக்கலாம். 3 செட் ஆஃப் அக்யூஸ்ட்டுக்குமே ரைட் டு லீகல் எய்ட் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது டிஜிபி என்ன ஃபிளாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கண்டென்ட்டை கோ த்ரூ பண்ணும் பொழுது அதில் சொல்லியிருக்கக்கூடிய சில சர்வேஸ்லாம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஹவவர் இதுக்கு இந்த டீடைல்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்றதா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 22 prescribes minimum procedural requirements that must be included in any law enacted by the legislature in accordance with which a person may be deprived of his life and personal liberty. Article 22
thus sets out certain limitation upon the powers of the legislature. If a law contravenes the conditions or limitations prescribed by Article 22, the law could be a nullity. That is unconstitutional இருக்க வாய்ப்பு இருக்கு. Article 21 has to be read as supplemented by Article 22. Article 21 Article 22 சேர்ந்து தான் நீங்க எப்பயுமே பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது Article 22 ஆகப்பட்டது கம்ப்ளீட் கோடா இல்லாட்டி கூட இது எதுக்காக இந்த Article 22 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா law relating to ordinary arrest or law relating to preventive detention must satisfy requirements of Article 14, Article 19, Article 21 அப்படிங்கிறத Article 22ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது thus the procedure prescribed under the ordinary law or the preventive detention law must be reasonable, just and fair. ஸோ அப்படி பார்க்கும்போது நவநீத் Constitution of Indiaல Article 22ல safeguards against arbitrary arrest and detention அப்படிங்கிற ஆர்டிகல் தான் Article 22. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ரைட் ஆஃப் அக்யூஸ்ட் பர்சன் அண்டர் ஆர்டினரி லா, ரைட் ஆஃப் அக்யூஸ்ட் பர்சன் அண்டர் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்கு. அதில் பார்க்கும் பொழுது கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 guarantees 4 rights to the person who are arrested under an ordinary law. ஆர்டினரி லாங்கிறது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வரமாட்டாங்க, அவங்க ஆர்டினரி லா அரெஸ்ட் பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்ட அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க the right to be informed இருக்கு, the right to be informed இருக்கு as soon as may be the grounds of arrest. ஸோ உடனே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண உடனேயே as soon as may beன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக இருக்கலாம், 2 hours இருக்கலாம், 3 hours இருக்கலாம், பட் இன்ஃபார்ம் பண்ணணும். as soon as may be எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ யார் அரெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரைட் வந்து இந்த Article 22 கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ரைட்டுனா ரைட் டு கன்சல்ட் அண்ட் டு பி ரெப்ரசன்டட் பை அ லாயர் ஆஃப் ஹிஸ் ஓன் சாய்ஸ். எந்த லாயரை வந்து எங்கேஜ் பண்ணணுமோ அவர் என்ன சூஸ் பண்றாரோ அவர் வந்து எங்கேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் டு பி ப்ரொடியூஸ் பிஃபோர் அ மெஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் த டைம் ஆஃப் ஜர்னி அண்ட் நோ டிடென்ஷன் பியாண்ட் 24 hours எக்ஸப்ட் பை தி ஆர்டர் ஆஃப் த மெஜிஸ்ட்ரேட். இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா நவநீத், ஜென்ரலா அரெஸ்ட்ங்கிறது வந்து போலீஸ் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் அ அக்யூஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ரைட்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆகப்பட்டது Article 22 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரைட் டு கன்சல்ட் இஸ் லாயர், ரைட் டு பி இன்ஃபார்ம்டு ஆஃப் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், இது எல்லாமே இருக்கு. எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்னது வந்து ஆர்டினரி லா இல்லையா. 2வது கேட்டகரி இருக்கு Article 22ல. 2வது கேட்டகரி ஆகப்பட்டது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்தது, இப்பயும் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கு. அதுல கிளாஸ் 4 to class 7 of Article 22 provide the procedure which is to be followed if a person is arrested under the law of preventive detention. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாவில் அரெஸ்ட் ஆனால் கூட ஒரு ரைட் வந்து கம்பல்சரியாக அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரைட் டு கன்சல்ட் த லாயர்ஸ். ஸோ அப்போ ஒரு கிளாரிட்டி என்ன வேணும், Article 22 of the Constitution of India படி ரைட் டு லீகல் எய்ட் ஆகப்பட்டது இட்ஸ் கன்ஃபர்டு ஆன் அக்யூஸ்ட் போத் அண்டர் த ஆர்டினரி லா ஆஸ் வெல் அஸ் அண்டர் தி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. ஸோ Article 22 ஆகப்பட்டது 2 செட் ஆஃப் லாஸை டீல் பண்றாங்க. ஒன்று ஆர்டினரி லா, 2வது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. 2 லால அரெஸ்ட் பண்றவங்களும் அவங்களுக்கு அவங்க சாய்ஸ்க்கு லாயர்ஸை என்கேஜ் பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சாய்ஸ்க்கு லாயர்ஸை என்கேஜ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது Article 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எக்ஸாக்ட்லி கோட் த வேர்ட்ஸ் ஆஃப் Article 21. No person shall be deprived of his life or personal liberty except according to the procedure prescribed by law அப்படின்னு சொல்லி Article 21 சொல்லியிருக்காங்க. இப்போ யாரையாவது அரெஸ்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன ப்ரொசீஜர் லால சொல்லப்பட்டிருக்கோ, எந்த லா வந்து எனாக்ட் பண்ணி எந்த லால வந்து அவர் குற்றம் பண்ணியிருக்காரோ அந்த லால என்ன ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லால தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆகப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க யார் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண என்ன ஆகும், லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது, லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது. அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு பர்சனுக்கு என்ன ஆகுது, லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது. இந்த லிபர்ட்டி கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி கொடுக்கணும்,
ஜஸ்டிஸ் கொடுக்கணும், ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பொதுவாகவே 2 கேட்டகரியாக நம்ம பிரித்து பார்ப்போம். ஒன்று ஈக்குவாலிட்டி, இன்னும் வந்து லிபர்ட்டி. ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 19 டு ஆர்டிகல் 22 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி தான் மெயின். அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி மெயின். அப்படி பார்க்கும் பொழுது இந்த லிபர்ட்டிக்காக பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு நவநீத். ஸோ இப்போ இந்த லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்கக்கூடிய லிபர்ட்டி ஆர்டிகல் 21 படி. அதே நீங்க இம்ப்ளைடு ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 இருக்கு. அந்த இம்ப்ளைடு ஃபண்டமெண்டல் ரைட் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாட்டி கூட மெயின் கான்ஸ்டிடியூஷன்ல, பட் அதுல வந்து ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் வந்து இம்ப்ளைடு ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ரைட் டு டிராவல் அப்ராட் அந்த இம்ப்ளைடு ஃபண்டமெண்டல் ரைட் ஆஸ் பர் மேனகா காந்திஸ் கேஸ். ரைட் டு டிக்னிட்டி ஆஸ் பர் மேனகா காந்தி கேஸ், பிரான்சிஸ் கொரெலி கேசஸ். ரைட் டு பிரைவசி, கோவிந்த் vs ஸ்டேட் ஆஃப் MP. ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட் ஆஸ் பர் MC மேத்தா vs யூனியன் ஆஃப் இந்தியா. ரைட் டு லைவ்லிவுட் ஆஸ் பர் ஒலிகா டெலிஸ் கேஸ். ரைட் டு எஜுகேஷன், மோகினி ஜெயின் அண்ட் உன்னி கிருஷ்ணன் கேசஸ். அதுக்கப்புறம் ரைட் டு மேரேஜ், தட் இஸ் லதா சிங் vs ஸ்டேட் ஆஃப் UP. அதுக்கப்புறம் ரைட் அகேன்ஸ்ட் டார்ச்சர், ரைட் அகேன்ஸ்ட் பாண்டேஜ். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 11வது முக்கியமான இம்ப்ளைட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது ரைட் டு லீகல் எய்ட். அதுக்கப்புறம் 12வது ரைட் இம்ப்ளைட் ரைட் ஆகப்பட்டது ரைட் டு ஃபுட். இந்த ரைட் டு லீகல் எய்ட் ஆகப்பட்டது டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் ஷீலா பர்சே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1986 SCC 632. அதுக்கப்புறம் சுக் தாஸ் வெர்சஸ் VT ஆஃப் AR பிரதேஷ் 1986 to SCC 401. இதில் தான் ரைட் டு லீகல் எய்ட் ஆகப்பட்டது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு நம்னீத். இந்த ரைட் டு லீகல் எய்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரைட் டு லீகல் எய்ட் ஆகப்பட்டது ஆர்டிகல் 22 clause 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிளியரா. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் 22 clause 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் provides that no person who is arrested shall be denied the right to consult a legal practitioner of his choice. இங்க ஏதாவது சாய்ஸ் இருக்கா? அதாவது யார் வந்து அக்யூஸ்ட் வந்து லீகல் கவுன்சிலா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தில். அப்படி பார்க்கும்போது the state is under a constitutional mandate as implicit in Article 21 to provide free legal aid to an indigent or a poor person, a detentee or accused person. The right of the arrested person to have a counsel of his choice is a fundamental, essential to a fair trial. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்யூஸ்ட் ஆகப்பட்டவங்க 3. ஒன்று ஆர்டினரி லால அரெஸ்ட் ஆயிருப்பாங்க, இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் ஆயிருப்பாங்க, 3வது பார்த்தீங்கன்னாக்கா கன்விக்டட் பிரிசன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடணும்னு அவங்க வந்து அவங்களோட லீகல் ரெமெடியை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக ஆர்டினரி லாவில் அரெஸ்ட் ஆகிறவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பெயில் ட்ரை பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வைசரி போர்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் லீகல் ரெமெடியை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கன்விக்டட் பிரிசனர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு சப்சிக்வெண்ட்டாக அப்பீல் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லீகல் ரெமெடி ஆகப்பட்டது தொடர்ச்சியாக ஈவன் ஆயுள் தண்டனை கைதிகள் கூட மெர்சி பெட்டிஷன் போடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த அரசியல் சட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. நவனீத், இந்த அரசியல் அமைப்பு சட்டமே இயங்குறதுக்கு காரணம் ஆர்டிகல் 21க்கும் 22க்காக தான். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் வந்து இந்த மொத்த அரசியலமைப்பு சட்டமே இயங்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவனீத், கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆஃப் லீகல் எய்ட், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இம்ப்ளைட் ஃபண்டமெண்டல் ரைட். அந்த லீகல் எய்ட் ஆகப்பட்டது அக்யூஸ்டே அவைல் பண்ணாட்டி கூட ஸ்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஃபர்தர், அக்யூஸ்ட் persons who because of peculiar circumstances security constraints cannot have free access to the outside world can avail the legal aid. It was held in Indira Gandhi assassination case. The assassins were provided with all the legal aid and lawyer of their choice. Similar could be the case of even accused terrorist. நீங்க பாத்தீங்கன்னா எந்த அக்யூஸ்டா இருந்தாலும் எந்த சட்டத்தில் அரெஸ்ட் ஆயிருந்தாலும் பாத்தீங்கன்னா உப் ஆக்ட் இருக்கு, நிறைய ஆக்ட் இருக்கு, அதில் அரெஸ்ட் ஆயிருந்தா
அவங்க வந்து லாயர்ஸ் வந்து அவங்க சாய்ஸ்க்கு வச்சுக்கிற ரைட் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அவங்க லாயர்ஸ் கூட மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பிரிசன்லேயே கொடுப்பாங்க. நவநீத், பிரிசன்ல எப்படி மீட் பண்ணுவீங்கன்னா, நீங்க போயிட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பிரிசனுக்கு போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை எழுதி, பிரிசனர் வந்து எந்த செல் தெரிஞ்சா எந்த செல்லுன்னு சொல்லி எழுதி, அப்புறம் பிரிசனருடைய பெயர், அவருடைய பெயரை குறிப்பிட்டு, அவங்க அப்பா பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக அட்வொகேட்ஸ் வந்து பிரிசன் போய் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்னா, எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய முடிஞ்சால் எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு போயிடணும். எதுக்கு? கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி கோஆபரேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு மீட்டிங் த பிரிசனர்ஸ். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க பிரிசனில். அந்த ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்வொகேட்ஸ்க்கு வந்து உட்காரத்துக்கான இடம், அதுக்கான ஃபெசிலிட்டி, அதுக்கான ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து பிரிசனில் வச்சுருக்காங்க. அப்படி அந்த நீங்கள் போயிட்டு நீங்கள் புழல் பிரிசன் போனீங்கன்னா அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணணும்னா, இந்த மாதிரி எந்த பிரிசனரு, நீங்கள் எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி லாயராக பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிரிசனில் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு யூ கேன் ஹாவ் இன்டர்வியூ வித் யுவர் கிளைண்ட். அதாவது யார் வந்து அக்யூஸ் ஆகி உள்ளே இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லாட் மாதிரி அலாட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி எஃபெக்டிவ்லி ஆப்ரேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ப்ரெசென்ட்குள்ள. ஸோ அதனால் வந்து போயிட்டு அட்வொகேட்ஸும் வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். அதாவது என்ன மாதிரி பெயில் போட்டிருக்காங்களா இல்லையா, என்ன லீகல் ரெமெடிஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கிளைண்ட்ஸ் who are all accused in a particular case who will be inside the prison அவங்களோட உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். இதுதான் நார்மலாக எல்லா அட்வொகேட்டும் பண்ணுறது. ஸோ அட்வொகேட் போயிட்டு பிரிசனரை பார்க்க முடியுமானா, அது வந்து ஆர்டிகல் 21, 22ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு. அதே மாதிரி ஆஃபீஸ் சாய்ஸ். ஸோ உள்ளே போகும்பொழுது உங்களுடைய டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கணும் பிரிசனர்ஸை. அப்படி இருக்கக்கூடிய ரைட் ஆகப்பட்டது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் யாருக்கு? அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு லீகல் ரெமெடியா. அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த லாயர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹெட்லைன்ஸ் ரிப்போர்ட் ஆன உடனேயே மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அட்வொகேட் ஜி மோகனகிருஷ்ணன் சார், பிரசிடென்ட் ஆஃப் த அசோசியேஷன், அவர் வந்து இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, கண்டம்னேஷன் ஆஃப் சர்க்குலர் இம்ப்ளிகேட்டிங் லாயர்ஸ் கம்யூனிட்டின்னு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, we are writing to express, I exactly quote the words of the letter, we are writing to express our strong condemnation of the recent circular issued by your office alleging that 396 lawyers have met rowdies in various prisons for the purpose of misusing their position to conduct Gangaru courts. This blanket accusation against the legal fraternity not only tarnishes the reputation of lawyers but also undermines the fundamental rights enshrined in our legal system. So இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்டை தான் லாயர் வந்து பயன்படுத்தி பிரிசனை பார்க்குறாங்க. ஸோ இதில் அந்த ஹெட்லைன்ஸ் பார்க்கும்பொழுது, பேப்பரில் வந்து ஹெட்லைன்ஸ் பார்க்கும்பொழுது, சர்க்குலரை பார்க்கும்பொழுது சொசைட்டியில் வந்து லாயர்ஸை பற்றி தவறான அபிப்பிராயம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, என்டையர் ஜஸ்டிஸ் சிஸ்டமே லாயர் ஹோலிஸ்டிக்காக என்டையர் லாயர் கம்யூனிட்டி மேலே அப்படி எழுதும்போது ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேலே ஒரு கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்கிறது மோகனகிருஷ்ணன் சார், ஜி மோகன், அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் அசோசியேஷன். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, லாயர்ஸ் ஹேவ் அ ப்ரொஃபஷனல் டியூட்டி டு ரெப்ரசன்ட் தேர் கிளைண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சார்ஜஸ் தே ஃபேஸ். யாராக இருந்தாலும் எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அட்வொகேட்ஸை பார்க்குற ரைட்டு அக்யூஸ்டுக்கு இருக்குது. அக்யூஸ்ட் அண்டர் கஸ்டடியாக இருக்கலாம், ஜுடிஷியல் கஸ்டடியாக இருக்கலாம், இல்லை அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையலாக இருக்கலாம், இல்லை கன்விக்டட் பிரிசனர்ஸாக இருக்கலாம், ஆர்டினரி லாவில் அரெஸ்ட் ஆயிருக்கலாம், இல்லை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் அரெஸ்ட் ஆயிருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரைட் டு ஈக்குவாலிட்டி படி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆகப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். அதனால இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லெட்டரில், lawyers have a professional duty to represent their clients regardless of the charges they face, and visiting them in a prison is a legitimate and necessary part of the legal process. Full stop. Any suggestion such meetings are inherently suspicious or indicative of illegal activity is defamatory and misrepresents the core principles of
ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி the legal profession is integral to upholding the rule of law. Rule by law. நம்ம நாட்டில் வந்து ரூல் ஆஃப் லா. ஸோ இட்ஸ் நாட் பை ரூல் பை லா. இங்கே வந்து லா தான் சுப்ரீம். அதனால தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து அபெக்ஸ் கோர்ட்டு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், யாராக இருந்தாலும் ஆர்டினரி சிட்டிசன் டு பிரசிடென்ட், எவ்ரிபடி ரூல் ஆஃப் லா தான் ஃபாலோ பண்ணணும். ரூல் ஆஃப் லா, நாட் ரூல் பை லா. அதனால ரூல் ஆஃப் லான்னு சொல்லும் பொழுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்பீரியர். அதுக்கு உட்பட்டு தான் லாயர்ஸும் ஃபங்க்ஷன் பண்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்றாங்க, எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது லைக் எனி அதர் சிட்டிசன் deserve to be treated with respect and dignity. This circular, by casting unwarranted aspirations on the entire legal community, damages not only the individual reputations of these lawyers, யார் போய் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ரெப்புடேஷன் மட்டும் பாதிக்கப்படல, பட் ஆல்சோ erodes public confidence in the justice system as a whole. Accordingly, on behalf of Madras High Court Advocates Association, we urge you to immediately withdraw the circular and issue a clarification to restore the dignity of the legal profession. சொல்லிட்டு ஜி மோகனகிருஷ்ணன் சார், அட்வொகேட் ஜி மோகனகிருஷ்ணன் சார், அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் தி அசோசியேஷன், அவர் சைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் தி அசோசியேஷன் அட்வொகேட் ஆர் கிருஷ்ணகுமார் சார், செக்ரட்டரி, அவர் சைன் பண்ணியிருக்காரு. நான் எல்லா அட்வொகேட்ஸ்க்குமே அவங்க நல்ல நண்பர்கள், ஸோ எல்லாரோடய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அசோசியேஷன் இல்லையா, ஸோ அதில் ஆயிரக்கணக்கான அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்குலரை பார்த்துட்டு. ஸோ இதை ரைஸ் பண்ணியிருக்க கன்சர்ன் வந்து வேலிட் கன்சர்ன். ஆனால் ஆர்டிகல் 21, 22 தெரிஞ்சதுனால ஆர்டிகல் 21, 22 ஆகப்பட்டது. இட் கிவ்ஸ் அ ரைட் டு லீகல் எய்ட் ஃபார் த அக்யூஸ்ட். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும். அட்வொகேட் மீட் பண்ணுறதும் அட்வொகேட்டோட ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி படி அக்கார்டிங் டு வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸும் எந்த அட்வொகேட் வேணால் எந்த அக்யூஸ்ட் வேணால் போய் பார்க்கலாம். அது வந்து இட்ஸ் அ ரைட் கன்ஃபர்ட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் அன் இன்ஃபார்மல் ஸ்டடி, ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் எப்பயுமே வந்து ஸ்டடி நிறைய பண்ணலாம், ஆனால் அது வந்து ஃபார்மல் ஸ்டடி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, சர்க்குலராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஸ்டடி பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரெவன்யூ மேட்டர்ஸில், அது வந்து ரெவன்யூ மேட்டர்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் கிரைம் ரிலேட்டட் மேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட் மேட்டராக இருக்கலாம். எப்பயுமே வந்து இன்ஃபார்மல் ஸ்டடி பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறது என்னன்னா, ஃப்ரம் அன் இன்ஃபார்மல் ஸ்டடி மேட் இன் பிரசன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்போ இன்ஃபார்மல் ஸ்டடினா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா, இன் மேட் இன் பிரசன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்டு தட். இது வந்து ஒரு அப்சர்வேஷனாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 396 advocates have visited 84 notorious rowdies for 1987 times during the period between 1/1/2024 and 27/2024, which echoes some abnormal alarm signal அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினட்டா இந்த கன்சர்ன் வந்து போலீஸ்க்கு வந்து இந்த சஸ்பெக்ஷன் வருது, நேச்சுரல் தான். சஸ்பெக்ஷன் வச்சுட்டு தான் போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது பிளாங்கெட்டா வந்து விசிட் பண்ணதுனால மட்டுமே இந்த கன்சர்னை வந்து ரைஸ் பண்றது, அதுவும் இன்ஃபார்மல் ஸ்டடி பேஸ் பண்ணி. இப்போ எந்த ஸ்டடி பேஸ் பண்ணி அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 15 notorious rowdies interned in Central Prison Madurai were visited by advocates for 546 times during the above said period. அப்படின்னு அந்த பீரியடுக்குள்ள 596 பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும் பொழுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, advocates are visiting their clients for சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடியதை வச்சு தான் அவங்களும் சொல்றாங்க. Advocates are visiting their clients for genuine stroke legitimate legal business அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்வொகேட்ஸ் வந்து லீகல் பிசினஸ்ல இல்லை. அதான் பாயிண்ட் டு பி நோட்டட். அட்வொகேட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலர்ல செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, அட்வொகேட்ஸ் ஆர் விசிட்டிங் தேர் கிளைண்ட்ஸ் ஃபார் ஜெனுவின் ஸ்ட்ரோக் லெஜிட்டிமேட் லீகல் பிசினஸ். ஜெனுவின் லீகல் பிசினஸ் ஆர் லெஜிட்டிமேட் லீகல் பிசினஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லீகல் அப்படிங்கிறது வந்து லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் அ ப்ரொஃபஷன். அப்போ ப்ரொஃபஷனோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பிளாக்ஸ் லா டிக்ஷனரி, இது வந்து உலகத்திலேயே பெயர் வாய்ந்த பிரபலமான பல வருடங்கள் பல செஞ்சுரிஸா வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய டிக்ஷனரி தான் இந்த பிளாக்ஸ் லா டிக்ஷனரி.
இது வந்து காமன் லா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் எல்லாருமே பெரிய பெரிய லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய டிக்ஷனரி. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரொஃபஷனல்னு சொல்லியிருக்கலாம். இதில் என்னன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கலாம், அட்வொகேட்ஸ் ஆர் விசிட்டிங் தேர் கிளைண்ட்ஸ் ஃபார் ஜெனுவின் லெஜிட்டிமேட் லீகல் ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இங்கே வந்து லீகல் பிஸ்னஸ்ன்னு சொல்லும் பொழுது பப்ளிக் வந்து ஒரு தப்பான இமேஜை லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. காரணம் என்னன்னா, அட்வொகேட் பிராக்டிஸ் ஆகப்பட்டது பிசினஸ் கிடையாது. அட்வொகேட் பிராக்டிஸ் ஆகப்பட்டது பிசினஸ் கிடையாது. அட்வொகேட் பிராக்டிஸ் ஆகப்பட்டது ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ். அப்போ ப்ரொஃபஷனல்ங்கிற மீனிங் என்னன்றதை நம்ம இந்த பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில் பார்க்கணும் நவநீத். அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொஃபஷனல் 1846 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல்னா யாருன்னு இந்த டிக்ஷனரியில், பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில் பேஜ் நம்பர் 1463. அதில் ப்ரொஃபஷனல்னு சொல்லும் பொழுது someone who belongs to a learned profession or whose occupation requires a high level of training and proficiency. ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணும்பொழுது சட்டங்கள் தெரிஞ்சு லா முடிச்சதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதி ஏபி எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு சீனியர்ஸ் கிட்ட இருந்து சப்சிக்வெண்டா வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அட்வொகேட்ஸ். அதனால லா ப்ரொஃபஷன் ஆகப்படுது லா ப்ரொஃபஷன், லா பிசினஸ் கிடையாது. அது வந்து லீகல் பிசினஸும் சொல்லக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2ல அட்வொகேட்ஸ் ஆர் விசிட்டிங் தேர் கிளைண்ட்ஸ் ஃபார் ஜெனுவின் லெஜிட்டிமேட் லீகல் பிசினஸ் அப்படின்னு சொல்றதே தவறு. லீகல் பிசினஸ்ங்கிறது வந்து எங்கேயுமே வந்து குறிப்பிடக்கூடாது. காரணம் என்ன, லீகல்ங்கிறது அட்வொகேட்டுங்கிறது ப்ரொஃபஷனல் ஒர்க். இட்ஸ் அ ப்ரொஃபஷன், இட்ஸ் நாட் அ பிசினஸ். அப்படி பார்க்கும்போது இது வந்து பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில பிரெயின் ஏ கார்னர் who is the editor of the chief, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது வந்து 11th எடிஷன், பல செஞ்சுரிஸாக பல வருடங்களாக லண்டன்ல இருந்து யூரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்த டிக்ஷனரி தான் பயன்படுத்துறாங்க. அதில் ப்ரொஃபஷனலாக யாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான நம்ம கோர்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய லெக்சிக்கன்னு சொல்லுவோம், அதாவது லா லெக்சிக்கன்னு சொல்லுவோம். அந்த லா லெக்சிக்கன்ல பார்த்தீங்கன்னா பி ராம்நாத் ஐயர்ஸ் லெக்சிக்கன் தான் ரொம்ப ஃபேமஸான லெக்சிக்கன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்னா என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன்னா என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ப்ரொஃபஷனுக்கும் பிஸ்னஸுக்கும் ஆக்குபேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மிக அருமையாக 1513th பேஜ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ப்ரொஃபஷன் ஹாஸ் டு பி டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் பிசினஸ் ஆர் மியர் ஆக்குபேஷன். While in business and to a certain extent in occupation there is a profit motive. ஆனா ப்ரொஃபஷன் வந்து இஸ் அ பிரைமரி ரீசன். ஏன் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், டாக்டர், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அவங்கள ஏன் வந்து ப்ரொஃபஷனல்னு குறிப்பிடுறோம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிஸ்னஸ் சொல்ல மாட்டாங்க, டாக்டர் பிஸ்னஸ் சொல்ல மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவோம் படிக்கும் போதே. எம்பிபிஎஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், லா இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஏன் அதை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்றாங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிஸ்னஸ் கோர்ஸ், டாக்டர் பிஸ்னஸ் கோர்ஸ், லா பிஸ்னஸ் கோர்ஸ்னு சொல்றது கிடையாது. ஆனா லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அது அப்படிதான் வந்து நம்ம சொல்றோம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனல், காஸ்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனல், கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல்னு சொல்றோம். அப்ப அந்த வேர்டு ப்ரொஃபஷனல்ங்கிறது பிசினஸை விட பல மடங்கு உயர்ந்தது. ஸோ ப்ரொஃபஷன் பண்ணும் பொழுது பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸும் ப்ரொஃபஷனும் வேற. ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ்லுமே ப்ரொஃபஷன் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொஃபஷன்னா என்னன்னு சொல்லி இந்த டெஃபினேஷனை சொல்லும் பொழுது, while in business and to the extent in occupation profit motive இருக்கக்கூடியது தான் business. Profession is primarily a service to the society wherein earning is secondary or incidental. PA Inamdar versus State of Maharashtra இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இது வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட், அபெக்ஸ் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய டெஃபினேஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ப்ரொஃபஷனலா நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அட்வொகேட் இஸ் அ ப்ரொஃபஷன், it is not a business. It is not a business. You cannot categorize advocate profession into business. ஆனா இங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, legitimate legal business சொல்றாங்க. However, it is alleged that few advocates are visiting some rowdies in prisons mainly for hatching further conspiracies and to supply various banned items including cell phones, ganja and other drugs அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இட்ஸ் அ ப்ரொஃபஷன். அட்வொகேட் இஸ் அ ப்ரொஃபஷன். லீகல் பிஸ்னஸ் சொல்லும் பொழுது ஒரு தப்பான இமேஜ் வந்து பப்ளிக் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது,
பேண்ட் ஐட்டம்ஸ் வந்து சர்க்குலேட் கொடுக்குறாங்க அட்வொகேட்ஸ் சொல்லும்போது அட்வொகேட்ஸோடைய கான்டாக்ட் மேலேயும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டிஃபமேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த வேர்ட்ஸ் ஆகப்பட்டது இன்னும் அப்ராப்ரியேட்டா இல்லாததை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. என்டையர் இமேஜ் ஆஃப் தி லா ப்ரொஃபஷன் வந்து வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு, அதனால இதை வித்ரா பண்ணிக்கோங்க சர்க்குலர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். A few persons are misusing the designation of advocates to maintain close relationship with offenders and indulge in various offenses, especially in conducting Gangaru court, Katta Panchayat in civil disputes and in encroachment of properties, preparation of forged documents and selling it for huge profit. So இதில் சொல்லப்படும் பொழுது a few persons are misusingனு சொல்கிறாங்களே தவிர ஒரு சமயம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி வந்து ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சஸ்பெக்ஷன் இருக்கிறவங்கள நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் ஆகப்பட்டது அரசமைப்பு சட்டத்துலையும் இருக்குது, போலீஸ் மேனுவலும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஓவரால் பேசிஸில் வந்து ஃபியூ பர்சன்ஸ் சொல்லும் பொழுது அது படிக்கும் பொழுதே இந்த சர்க்குலரை படிக்கும் பொழுதே லா ப்ரொஃபஷன்னாலே இப்படிதான் அப்படிங்கிற அந்த இமேஜ் வர்றது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க போலீஸ்க்கு டு வித்ரா த சர்க்குலர். ரெண்டாவது இதில் நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 541 clause 3 of the Tamil Nadu prison manual states that when any person desires an interview with an unconvicted criminal prisoner in the capacity of the prisoner's legal advisor, he shall apply in writing, giving his name, address, stating to what branch of legal profession he belongs and he must satisfy. இங்க பாருங்க போலீஸ் அதாவது தமிழ்நாடு பிரிசன் மேனுவல்ல செக்ஷன் 541 clause 3ல லீகல் ப்ரொஃபஷன் குறிப்பிட்டிருக்காங்க. பிரான்ச் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன் இங்க பிசினஸ்னு குறிப்பிடல, லீகல் பிசினஸ் குறிப்பிடல. he belongs to and he must satisfy the superintendent that he is the bona fide legal advisor of the prisoner. இங்க அடுத்த வேர்டு இதுலயே பாத்தீங்கன்னா செக்ஷன் 541(3ல லீகல் அட்வைசர்னு சொல்றாங்க. அட்வொகேட்டுங்கிற ப்ரொஃபஷனல் வந்து லீகல் அட்வைசர் கிடையாது, லீகல் கவுன்சில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீகல் கவுன்சில் வேற, லீகல் அட்வைசர் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்க, கோர்ட்ஸ்ல வரக்கூடிய காஸ்ட் லிஸ்ட், அதாவது ஒரு நாளும் வந்து கேசஸ் லிஸ்ட் ஆகும். இப்போ பெயில் மேட்டர்ஸ் லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த பெயில் மேட்டர் பக்கத்தில் வந்து லீகல் கவுன்சில் யாருன்னு தான் குறிப்பிடுவாங்க, லீகல் அட்வைசர்னு குறிப்பிட மாட்டாங்க. அட்வைசரி கெப்பாசிட்டி வேற, கவுன்சில் வேற. கவுன்சில் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் ரோல், அட்வைசர்ன்றது வந்து அட்வைஸ் பண்ண மாதிரியே அவருக்கு வந்து எல்லாம் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே வந்து சொல்ற மாதிரியான ஒரு வேர்டு அது. அப்படின்னும் பொழுது இந்த லீகல் அட்வைசருக்கு பதிலாக அந்த மேனுவல்லையே ஒரு மாற்றம் கொண்டு வரணும். என்ன மாற்றம் கொண்டு வரணும்னா போனஃபைட் லீகல் கவுன்சில், லீகல் கவுன்சில் வேற, லீகல் அட்வைசர் வேற, ஆஃப் த பிரிசனர் வித் ஹூம் he seeks an interview and that he has a legitimate business with him. திருப்பி வந்து அந்த மேனுவல்ல ஃபர்ஸ்ட் லீகல் ப்ரொஃபஷன் சொல்லி பிசினஸ் இருக்குன்னு சொல்றது வந்து அந்த மேனுவல் இருக்கிற வேர்ட்ஸே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. செக்ஷன் 541 clause 3 இது ஒரு பக்கம் இருக்க. லாஸ்ட் பேராகிராஃப் வரதுக்கு முன்னாடி அதில் சொல்லியிருக்க முக்கியமான பாயிண்ட், அதில் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் இன்ஃபர்ட் தட் அட்வொகேட் மென்ஷன்ட் இன் தி வக்காலத் ஆஃப் தி பிரிசனர் alone can visit him in the prison after due verification about his identity by the prison superintendent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக வந்து அரெஸ்ட் பண்ணும் பொழுது யாரும் வக்காலத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி சட்டத்தில் அரெஸ்ட் ஆகிறாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு கிரைமில் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க, ஆர்டினரி லாவில், ஈவன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில். சப்சிக்வெண்ட்டாக ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆகப்பட்டது எத்தனை எஃப்ஐஆர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது குண்டாஸ் அப்படின்னு சொல்கிற ஆக்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வரும்பொழுது தான் தெரியும் அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வராங்கன்னு. ஆர்டினரி லாவில் அரெஸ்ட் ஆகும்போது கூட அரெஸ்ட் ஆகும் பொழுதே வக்கீல் கூட இருக்க மாட்டார். அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் வக்கீலே தேவையானு. எப்படி அவருக்கு தெரியும் வக்கீல் தேவை? எல்லா அக்யூஸ்டுமே வக்கீல் தொடர்பில் இருப்பாங்க. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் யாராவது வந்து வக்கீலை என்கேஜ் பண்ணி வக்கீல் போயிட்டு பிரிசனரை பார்த்து வக்காலத்து வாங்குவாங்க, கையெழுத்து வாங்கி அப்பீர் ஆவாங்க. இப்போ இதுல சொல்லியிருக்கக்கூடிய சர்க்குலர்ல சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, யாரோட பேரு வக்காலத்துல இருக்கோ, எந்த வக்கீலோட பேரு வக்காலத்துல இருக்கோ அவங்க தான், அதுவும் டியூ வெரிஃபிகேஷன் பண்ணி தான்
பிரிசனரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வக்காலத்துல பேர் இருக்காதவங்களை தடுக்கும் பொழுது ஆர்டிகல் 21 தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை வந்து தடுக்கிற மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாம வக்காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெயில் யாரோ ஒருத்தர் ஒரு அட்வொகேட் போடுவாரு, ஒரு சமயம் அவர் பெயில் போட்டு கிடைக்கல, அப்புறம் வக்கீல மாத்திர ரைட்டும் ஆஃப் இஸ் சாய்ஸ் இல்லையா அக்யூஸ்டுக்கு இருக்கு. அப்போ அக்யூஸ்ட் வந்து வக்காலத்தை மாத்தி கொடுக்கணும்னாக்க யார் வந்து வக்காலத்து கையெழுத்து வாங்கணுமோ அவங்க போய் வக்காலத்து வாங்குவாங்க, ஃப்ரெஷ் வக்காலத்து வாங்குவாங்க, அந்த வக்காலத்தை வாங்கி அப்புறம் அப்பியர் ஆவாங்க. அப்போ வக்காலத்துல உங்க பேர் இருந்தாதான் அப்பியர் ஆக முடியும்னு சொல்லும் பொழுது சேஞ்ச் இன் வக்காலத் பண்றதும் கடினமா இருக்கும். இப்போ ஒரு பெயில் கிடைக்கல, அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பிரிசன்ல இருக்கும் பொழுது பல சீனியர் அட்வொகேட்ஸ் எங்கேஜ் பண்றாங்க, எங்க சுப்ரீம் கோர்ட்ல எங்கேஜ் பண்ணி மாத்திட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெயில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்பியர் இருப்பாரு, அடுத்த பெயில் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து அப்பியர் ஆவாங்க. அப்போ சப்சிக்வெண்டா யார் ஜூனியர் கவுன்சிலோ அவங்கள கூட மாத்திருப்பாங்க. அப்போ வக்காலத்தை வந்து வாங்கணும், கஸ்டடி சர்டிபிகேட் வாங்கணும்னா டெஃபினட்டா லீகல் ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் தேவை, அட்வொகேட்ஸோட ஹெல்ப் தேவை. அப்போ அந்த சேஞ்ச் இன் வக்காலத்து வாங்கணும்னா கூட யார் பேர் வக்காலத்துல இருக்கோ அவங்க தான் பிரிசன்ல இருக்கவங்களை போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாக்க இட் வில் டிப்ரீவ் தி பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் இன் தி பிரிசன். அது ஒரு பக்கம் இருக்க. However, presently many advocates other than the bona fide legal advisor, many advocates are reportedly meeting the prisoners. First legal advisor என்ற வேர்ட் வந்து ப்ரொஃபஷனல் அட்வொகேட்ஸ்க்கு பொருந்தாது. காரணம் என்னன்னா லீகல் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இட்ஸ் லீகல் கவுன்சில். லீகல் கவுன்சிலுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேர்டு, நீங்க லீகல் அட்வைசர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அட்வொகேட்டை வந்து அப்பியர் வராருன்னா ஒரு லீகல் கவுன்சில், இட் ஷோஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ அட்வைசர்னு சொல்லும் பொழுது அது வந்து இது வந்து இந்த வேர்ட் ஆகப்படுது மிஸ்லீடிங்காக இருக்கு. அந்த லீகல் அட்வைசருங்கிற இடத்துல ஆக்சுவல் லீகல் கவுன்சில் தான் யூஸ் பண்ணணும். பட் லீகல் அட்வைசர்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவர் மிஸ்லீடிங்காக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதனால அட்வொகேட் யார் பேர் வக்காலத்தில் இருக்கோ அவங்க தான் பிரிசனரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதும் இட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 and 22 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்னன்னா when the involvement of advocates is detected in any form of organized crime, they may also be included as accused under 111, 6 and 7 of the BNS Act and steps taken to attach properties under section 107 of BNSS Act if deemed fit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023ல ஆர்கனைஸ்டு கிரைம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதில் செக்ஷன் 111 நவனீத். ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எதுக்குன்னா ஒரு வேர்டும் மேட்டர்ஸ் இன் லா. அப்படி நீங்க பார்க்கும் பொழுது 111 செக்ஷன் ஆகப்பட்டது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண செக்ஷன். எதுல? பாரதிய நியாய சன்னிதா 2023ல. இதுல பாத்தீங்கன்னா நவனீத் டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் கொடுத்துருக்காங்க 111 சப்செக்ஷன் 1. அதுல ஃபாலோயிங் ஆர் தி இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம். அதுல என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. இஃப் எனி கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி including is an inclusive definition. அதுல kidnapping, robbery, vehicle theft, extortion, land grabbing, contract killing, economic offense, cyber crimes, trafficking of persons, human trafficking and prostitution for or ransom இப்படி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து இந்த டெஃபினிஷன் ஆகப்பட்டது ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படிங்கிற இந்த புது செக்ஷன் 111 ஆஃப் தி பாரதிய நியாய சன்னிதா 2023 பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் E ஆஃப் MCOCA ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. MCOCAங்கிறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ஆக்ட். அதுல இருந்து தான் இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் என்ற டெஃபினிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெஃபினிஷன் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா MCOCA ஆக்ட்ல, இதுல வந்து 2 விஷயம் வந்து மாறுபட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம டீடைல்டா அப்புறம் பார்க்கலாம். பட் அட்வொகேட்ஸ் வந்து பிரிசனரை போய் பார்க்கறதுனாலயே இதுல வந்து சஸ்பிஷன் இருந்தா கொண்டு வருவாங்க. செக்ஷன் 111ல கொண்டு வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அட்வொகேட்டோடைய ப்ரொஃபஷனையும் கேரி பண்றதுக்கான ஒரு ரெஸ்ட்ரைண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த லாஸ்ட் லைன் வந்து சொல்றது என்ன, இப்போ ஏதாவது ஒரு அட்வொகேட்டுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, சஸ்பிக்ஷன் இருக்கு, அந்த சஸ்பிக்ஷன் கிரவுண்ட்லயே வந்து இந்த மாதிரி வந்து செக்ஷன் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் செக்ஷன் வந்து இன்வோக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் G அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நவனீத் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் ட்ரேட்னு சொல்லியிருப்பாங்க. அதுல எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹாஸ் அ ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர்
டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். பை த வை, ஆர்டிகல் 19 clause 1G-லயே ப்ரொஃபஷன் வேற பிஸ்னஸ் வேறன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அட்வொகேட்டுங்கிற ப்ரொஃபஷனை நீங்க வந்து கேரி அவுட் பண்ணும்பொழுது கோயிங் அண்ட் மீட்டிங் பிரிசனர் இஸ் அன் எசென்ஷியல் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி. எசென்ஷியல் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த லாயர். இப்போ அட்வொகேட்டுங்கிற ஒரு யாரு, லிபர்ட்டி ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த லிபர்ட்டி பத்தி கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணி பெயில் வாங்கி கொடுக்குறவர் தான் அட்வொகேட். ஆல்மோஸ்ட் எல்லா அட்வொகேட்டும் இது செய்வாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ட்ரையல் கோர்ட் வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது பிரைமரி திங் என்ன, யாரெல்லாம் அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள போய் சந்திச்சு அவங்க கிட்ட வந்து வக்காலத்து வாங்கி அதுக்கப்புறம் அப்பியர் ஆகுறது, இல்லை மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் போட்டு அப்பியர் ஆகுறது, அவங்க கிட்ட போயிட்டு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது பிரிசனுக்குள்ள அட்வொகேட்டோட ரைட்டு. ஸோ இந்த ஓவராலாக இந்த சர்க்குலரை பார்க்கும் பொழுது பல வேர்டிங்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபார்மல் ஸ்டடிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா image of the legal professional as told in Madras High Court Advocates Association உடைய லெட்டர் டு த டிஜிபி ஆஃபீஸ் சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும். மூணாவது வந்து தமிழ்நாடு பிரிசன் மேனுவல்லே வந்து லீகல் பிஸ்னஸ் சொல்கிறது வந்து டெஃபினட்டாக ரைட்டு கிடையாது. இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்லாஃபுல் வேர்டு அது. அது வந்து ஆக்சுவலாக லீகல் ப்ரொஃபஷனல் இருந்திருக்கணும். மூணாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து பிரிசனரை வந்து விசிட் பண்ணுற ரைட்டு அட்வொகேட்ஸ் இருக்கிறத வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆஸ் அ ஹோல் இந்த சர்க்குலர் மெட்ராஸ் ஹை கோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் எழுதியிருக்கிற மாதிரி இமேஜ் வந்து ஆஃப் த லாயர் ஒரு பார்ட் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நவனீத், இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்புறம் போலீஸ் வந்து 2 சாய்ஸ் இருக்குது. இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்க முடியுது நம்மளால் வந்து நிறைய டேர்ம்ஸ் ஆகப்பட்டது மிஸ்லீடிங்காக இருக்கிறத. அதனால் போலீஸ் இட் செல்ஃப் ஹேஸ் அ பவர் டு வித்ரா. அவங்க வந்து வித்ரா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை வித்ரா பண்ணிடுவாங்க சர்க்குலரை. அப்படி இல்லைனாக்கா ரீவேர்டு பண்ணி இஷ்யூ தான் பண்ணுவேன் அப்படின்னா ரீவேர்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரெண்டுமே செய்யாட்டி மூணாவது வந்து ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் ரெமெடி இருக்குது. இந்த ரிட் ரெமெடி ஆகப்பட்டது எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மேலே கொஸ்டின் பண்ணுற பவர் வந்து சட்டத்தில் இருக்கிறதுனால ரிட் ரெமெடியும் தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் போலீஸோட கன்சர்ன் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அட் த சேம் டைம் லீகல் ப்ரொஃபஷன் வந்து எந்த காரணத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டேஷனுக்கு கொண்டு போய் விடக்கூடாது. எஸ்பெஷலி ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 வந்து இந்த சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணும்பொழுது எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்கக்கூடிய இந்த சர்க்குலர்ஸ் வந்து ஜுடிஷியரியை வந்து என்றைக்குமே லெட் டவுன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்றைக்குமே வந்து ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவை லெட் டவுன் பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ வி ஆர் இன் அ கண்ட்ரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி வி ஹவ் டு கோ எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அப்படின்னும் பொழுது கான்ஃபிடன்ஸ் ஆகப்பட்டது லெஜிஸ்லேட்டிவ் மேலே, எக்ஸிக்யூட்டிவ் மேலே, ஜுடிஷியரி மேலே கண்டிப்பாக இருக்கணும். எஸ்பெஷலி ஜுடிஷியரி மேலே 100% மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால தான் க்ரோர்ஸ் ஆஃப் கேசஸ் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஜுடிஷியரி, லீகல் இலுமினரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பிரிசனரை மீட் பண்ணுறது, பிரிசனருக்கு பெயில் எடுக்கிறது, அக்யூஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து லீகல் ரெமெடி தேடுறது பல சட்டங்களில் அது வந்து இந்த சட்டம் அந்த சட்டம் கிடையாது. எல்லா லோக்கல் ஸ்டேட் லாவாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் ஆக்டாக இருக்கலாம். அப்படின்னும் பொழுது லீகல் ப்ரொஃபஷனலில் இருந்தவங்க தான் ஹையஸ்ட் ஆஃப் த ஜுடிஷியரியில் ரீச் ஆயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ப்ராக்டிசிங் லாயராக, ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக ப்ரொஃபஷன் பண்ணி தான் எலிவேஷனில் கொலேஜியம் வழியாக செலக்ட் ஆகிறாங்க. அப்படின்னும் பொழுது ப்ரொஃபஷனை பற்றி ஒரு ஸ்டேட் வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணும்போது எந்த காரணத்துக்கு கொண்டும் அது வந்து லா ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லாட்டி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணி இருக்கக்கூடிய எந்த ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட் கொண்டு வர மாதிரியான ஒரு சர்க்குலரோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ லெட்டர்ஸோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சட்டம் கொண்டு வரும் பொழுது ஆர்டிகல் 32 தான் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாரு பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதனால ரிட் ரெமெடிஸ் ஆகப்பட்டது சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு சமயம் வந்து லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி இஸ் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் சர்க்குலர்னாக்க டெஃபினட்டாக வந்து ரிட் ரெமெடி வழியாக கோர்ட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஜுடிஷியரி ஆஸ் த ஹையஸ்ட் பவர் வித் த ஆர்டிகல் 32 along with article 226 of the Constitution of India, which is the soul of the Indian Constitution, that is the writ remedy. So by the way, Madras High Court Advocates Association இதை பற்றி லெட்டர் எழுதி வித்ட்ரா பண்ணணும்னு வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன ரிப்ளை வருதுன்னு வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். ஸோ ஸ்டேட் ஆன் ஒன் சைட்,
lawyers, part of the judiciary on one side, any day லாயர்ஸும் வந்து போலீஸை பற்றி மிஸ்லீட் பண்ணக்கூடாது, போலீஸும் வந்து லாயர்ஸை பற்றி மிஸ்லீட் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஸ்டடியை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபார்மல் வேர்ட்ஸ் இருக்கிறதுனால தேர் ஆர் சான்சஸ் வந்து இந்த சர்க்குலர் வந்து கேன் பி அன்கான்ஸ்டிடியூஷனல். அதனால மேபி போலீஸ் மேபி ரீவர்டிங் ஆர் தே மே வித்ரா. என்ன பண்ணுறாங்கன்னு வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். we have to wait for the state's action on it. And of course Madras High Court Advocate Association under the leadership of President Advocate G. Mohankrishnan sir வந்து இதை பற்றி லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ we have to wait and watch என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நவீத், கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றி.